பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 14-15 வசனங்கள் இப்படியாய் கூறுகிறது. நான் உன்னிடத்திற்கு சீக்கிரமாய் வருவேன் என்று நம்பியிருக்கிறேன். தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது என்பதாக. தேவனுடைய வீட்டில் எவ்வாறு நடக்க வேண்டும், ஹவு டு பிஹேவ் இன் த ஹவுஸ் ஆஃப் காட் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதும்போது, தேவனுடைய வீட்டில் நீ எப்படி நடக்க வேண்டும் என்ற வகையை அறிந்து கொள் என்பதாக ஆலோசனை கூறினார். இந்நாட்களிலும் கர்த்தருடைய ஊழியர்களும் விசுவாசிகளும் கர்த்தருடைய சபையில் எப்படி நடக்க வேண்டும் என்பதை அறிந்து அதன்படி நடப்பது நல்லது. நம்முடைய நடக்கைகள் பொருத்தமானதாக காணப்படும் பொழுது சபையில் இன்னும் அதிக நல்லொழுக்கமும் கீழ்ப்படிதலும் தாழ்மையும் கிறிஸ்துவின் சிந்தையும் வெளிப்படும். பவுல் மக்கதோனியாவுக்கு போகும்போது தீமோத்தேயுவை எபேசு பட்டணத்திலிருந்து ஊழியம் செய்யும்படிக்கு அவனை அங்கே விட்டுவிட்டார். பின்னாட்களில் நிருபங்களை எழுதி அவனுடைய சுபாவங்கள் எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தான். தீமோத்தேயு அவைகளை பின்பற்றி கர்த்தருடைய ஊழியத்தை செய்ததினால் எபேசு சபையின் மேய்ப்பனும் கண்காணியுமாய் கர்த்தர் அவனை உயர்த்தினார். கர்த்தருடைய பிள்ளைகளே, சபை என்பது தேவனுடைய வீடாய், ஜீவனுள்ள தேவனுடைய வீடாய், சத்திய வசனத்திற்கு தூணும் ஆதாரமுமாய் காணப்படுவதனால் உங்கள் நடக்கைகள் யாவும் அதற்கு பொருத்தமானதாய் காணப்பட வேண்டும். இயேசு சபையை சம்பாதிக்கும்படிக்கு அதற்காக கொடுத்த கிரயம் மகா பெரியது. தன்னுடைய இரத்தத்தை, அதாவது தன் ஜீவனை கல்வாரி சிலுவையில் ஊற்றி கொடுத்தார். சாலமோன் ஞானி கர்த்தருக்கென்று மகிமையான தேவாலயத்தை கட்டினான். ஜனங்கள் தேவாலயத்திற்கு போகும்போது எப்படி காணப்பட வேண்டும் என்று அவன் எழுதும்போது, நீ தேவாலயத்திற்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவிகொடுக்கச் சேர்வதே நலம். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக என்று பிரசங்கி 5:1-2 எழுதினான். கர்த்தருடைய பிள்ளைகளே, சரியான நேரத்திற்கு கர்த்தருடைய வீட்டிற்கு மனமகிழ்ச்சியோடு வாருங்கள். பரிசுத்தமானது நித்திய நாளாக அவருடைய ஆலயத்தின் அலங்காரமாய் இருப்பதனால் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தத்தை காத்து கொள்ளுங்கள். ஒருவரையொருவர் கனம் பண்ணுவதில் முந்திக் கொள்ளுங்கள். உங்கள் அகந்தைகளையும் அகம்பாவங்களையும் விட்டுவிட்டு தாழ்மையோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். முறுமுறுக்காதிருங்கள், ஒரு மனதை காத்து கொள்ளுங்கள். இரு நினைவுகளினால் குந்தி குந்தி நடக்காதிருங்கள். இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் கர்த்தருடைய வீட்டின் பொருத்தமான நடத்தை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும் போது கர்த்தர் உங்களுக்கு ஆலயத்தின் நன்மைகள் அனைத்தையும் தந்து ஆசீர்வதித்து உயர்த்துவார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனை, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. அப்பா, நாங்கள் ஒவ்வொருவரும் நீர் ரத்தம் சிந்தி சம்பாதித்த சபையில் எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு உமது வசனத்திற்கு ஏற்ற வண்ணம் ஜீவிப்பதற்குரிய கிருபைகளை பரத்திலிருந்து கர்த்தர் நீர் தந்தருளுவீராக. சபை உம்முடைய ஆதீனத்தில் மகா பெரியதாய் காணப்படுவதனாலே இந்த பூமியில் நாங்கள் எல்லோரும் இணைந்து வந்து உம்மை ஆராதிப்பதற்கு ஒரு இடமாய் நீர் ஏற்படுத்தினதினாலே நாங்கள் பரிசுத்தத்தோடும் தாழ்மையோடும் நீதியோடும் உம்மை சேவிப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆலயத்தில் அழைத்து கொண்டு வந்து அவர்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவீராக. ஆலயத்தின் சம்பூரணத்தினால் ஒவ்வொருவரையும் திருப்தியாய் ஆசீர்வதியும். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். காரிய சித்தியை கட்டளையிடும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.